வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோல்டுடைய வீக்லி அனாலிசிஸ் பார்க்க போறோம். எந்த வீக்கோடது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 9th அக்டோபர்லேருந்து 13th அக்டோபர் வரைக்குமான ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பார்த்துட்டு யூசஸ் ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் நம்ம வந்து பார்க்கும்போது நான் ESD மட்டும்தான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது. அதுவும் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 நியூஸஸ் இருக்குது. ஸோ இந்த 3 நாள் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸ் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணணும். ஓகேங்க. ஓகேங்க. இப்போ நம்ம மந்த்லி சார்ட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் அனலைசிஸில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட் 2 வீக்ஸ் லாஸ்ட் 2 அனலைசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்காதவங்க பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ வந்து பாருங்கள், அனலைசிஸ் வீடியோ வந்து பாருங்கள். ஓகே. லாஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 1917 லெவல் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிறைய லாங் டேர்ம் வருஷன், அதாவது அப் டு வந்து 1800 1830 லெவல் வரைக்குமே வரும் அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தேன். 1800 வந்து இன்னும் டச் பண்ணியிருந்தாலும் அந்த சப்போர்ட் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? ஆஸ் பர் மந்த்லி நம்ம பார்க்கும்போது இப்போ என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1805 அதாவது 1800 லெவல் வந்து மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பெரிய ஒரு லாங் டேர்ம் வந்து செல் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ வரைக்குமே டெஸ்ட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. 1633 இந்த ரேஞ்ச் வரைக்குமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து சடனாக வந்து ஒரு ஃபால் ஆகும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சடனாக வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகாது. கொஞ்சம் தின் பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து சடனாக ஒரு ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ்க்கு சடனாக இப்படி ஃபால் ஆகாது. மார்க்கெட் வந்து ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் ஒன்று, அதாவது ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஸோ அதன்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்போர்ட் 1800 கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் எகெயின் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இது வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 1600 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா எகெயின் வந்து அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிச்சிருக்கு. தென் அதே மாதிரி இந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து டெஸ்ட் அடிச்சு தான் மார்க்கெட் வந்து எகெயின் வந்து டவுன் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செல் ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் போனால் மட்டுமே தான் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். அதே மாதிரி பை ஆகுது அப்படின்னாலும் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு பை போயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் நடந்து இது ஒரு பிரேக் அவுட், இந்த ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துமே மார்க்கெட் அப்படியே வந்து பை ஆகல. என்னன்னா எகெயின் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் கீழே போக முடியல அப்படிங்கிற ஒரு கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து எகெயின் வந்து ஒரு பெரிய ரேலி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எப்பவுமே நடக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு மார்க்கெட் ஒரு பை ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துல ஜோனில் கன்சல்டேட் ஆச்சுன்னா பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா எகெயின் இந்த ஜோன் டெஸ்ட் அடிச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு டவுன் ஆகுது அப்படின்னாலும் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா எகெயின் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸையோ இல்லாட்டினா இந்த பிரேக் பண்ண சப்போர்ட்டையோ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னா அதர் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் டவுன் ஆகும் கேசஸில். இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை எகெயின் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கேருந்து கூட இங்கே இருந்தால் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து செல் ஆகும். நம்ம செல் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜோனில் தான் நம்ம வந்து செல் போகிறோம். இங்கேயே நம்ம செல் போனோம், கேபிட்டல்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து செல் போகிறோம். ஸோ இது அதிக ப்ரிஃபரன்ஸ் நம்ம எங்கேயோ கொடுக்கணும்னா இங்கே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் நம்ம வந்து செல் போகிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் நான் இந்த திங்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக இந்த லெவலில் வந்து டெஸ்ட் அடிக்கவே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து டெஸ்ட் கொடுத்துருக்கு மார்க்கெட். இது பிரேக், இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் எகெயின் இந்த ஜோன் டெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இப்போ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா, இந்த கிரியேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டும் எடுக்கவே இல்லை மார்க்கெட். டவுன் வந்துச்சு எகெயின் வந்து மார்க்கெட் இங்கேருந்து
பை ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஜோன் வந்து மிச்சம் வச்சிருக்கு, டெஸ்ட் பண்ணாமல் மிச்சம் வச்சிருக்கு. ஓகேங்களா, ஒரு இப்போன்னு இல்லை, எப்போ வேணால் அதை வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று, ஓகேங்களா. இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னா, இங்கேயும் வந்து மார்க்கெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லெவல் 1800 சம்திங் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 1805 சம்திங் இந்த லெவல் வந்து 1800 ரவுண்ட் வரை வச்சுக்கலாம். இந்த லெவல் கிளியர் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா சாரி கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 1619-20 இந்த லெவல் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ். ஸோ ஆஸ் பர் மந்த்லி பார்க்கும்போது நம்ம வந்து 1800 லெவல் வந்து கீழே வாட்ச் பண்ணக்கூடிய ஏரியா ஆஸ் பர் மந்த்லி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது நம்ம இது அப்படியே வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னா சரி, நான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். மார்க்கெட் வந்து பிரேக் ஒரு பை ஆகிருக்கு. தென் எகெயின் வந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு எகெயின் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் இன்கல்ஃப் வந்து நடந்திருக்கு. ஆனால் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ டெஸ்ட் பண்ணதுவே எகெயின் அங்கிருந்து கூட பை ஆகலாமா அப்படின்னா அதோடைய பர்சன்டேஜ் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் இன்னொன்று என்னென்னா இவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்ட் பண்ணவே இல்லை. 1793 சம்திங் வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஏன் இங்கே வந்து சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து எல்லாமே செல்ல இப்போ எல்லாருமே பை ஆகும், இங்கேருந்து பை ஆகும் எல்லாத்துக்கும் நார்மலாக தெரிஞ்சு கூட ஒரு விஷயம் தான். ஒரு சப்போர்ட் ஏரியாலே இருக்குது, பை ஆகலாம்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருமே பை பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஜோனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பை ஆகுற மாதிரி இருந்தால் கூடவே என்னன்னா எகெயின் வந்து அதோடைய ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பை பண்ணுறது ஓகே, பை ஏரியா தான், பை ஜோன் தான். பட் என்னன்னா ஸ்டாப் லாஸ் எடுக்கக்கூடியக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸ்டாப் லாஸஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸ்டாப் லாஸஸ் போட்டு வந்து நம்ம இந்த இதில் வந்து ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா, ஒன்று இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஆஸ் பர் வீக்லி சார்ட் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த சினாரியோ இருக்குது. ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து நம்ம டெய்லியில் வந்து பார்க்கலாம். டெய்லியில் வந்து என்ன அப்படின்னு ஆக்சுவலாக நம்மளுக்கு மந்த்லியும் சரி மந்த் இன்னும் ஆக்சுவலாக வந்து நமக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு நம்ம முடியல. இப்போ வீக்லியில் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்ஸோட வந்து கரெக்டாக டெஸ்ட் அடிச்சுட்டு மார்க்கெட் ரிஜெக்ஷனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் என்னன்னா கன்ஃபார்ம் ஆகல. இங்கே பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத காமிச்சிருக்கு. இல்லை ப்ரீவியஸ் வீக் கேண்டில் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கே தவிர கன்ஃபார்மாக நான் பை ஆக போகிறேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லலை. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது ஆஸ் பர் வீக்லியில் பார்க்கும்போது. பட் இந்த டெய்லி சார்ட்டில் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் கேண்டில் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறப்ப சான்சஸ் இருக்குது, இந்த ஜோன் வந்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெஸ்ட் பண்ணிடுச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இந்த ஒரு கேண்டில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து நமக்கு இன்னும் க்ளோஸ் ஆகும். பட் என்னன்னா அந்த மாதிரி நடக்கல. இந்த ப்ரீவியஸ் ஒரு கேண்டிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்செர்ட் கேண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. இன்செர்ட் கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இவ்வளோ ஒரு பெரிய செல் ஆனதுக்கு இப்போ தான் வந்து ஒரு புல்லிஷ் ஷைன் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கு டெய்லி ஆஸ் பர் டெய்லியை பார்க்கும்போது. ஸோ இப்போ நம்ம என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு சப்போர்ட் ஜோனை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது 1810 இருந்து 1820 லெவல் வரைக்கும் இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட் ஜோனை வந்து வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா மார்க்கெட் எகெயின் ஒரு டவுன் வந்துச்சு, வந்து இந்த இடத்துல டெஸ்ட் அடிச்சு இதுக்கு பிரேக் அவுட் கொடுக்கல, பிரேக் அவுட் ஆகாமல் மார்க்கெட் வந்து பை ஆகுது அப்படின்னா தான் நம்ம வந்து பை செட்டப்காக நம்ம வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து போக முடியும். ஓகேங்களா, அது வரைக்கும் நமக்கு வந்து கன்ஃபார்ம் இல்லை. எப்போனா இப்போ புல்லிஷாக சைடு கொடுத்துருக்கு. பட் இருந்தாலுமே இது பிரேக் அவுட் ஆகலை அப்படிங்கிறது இங்கே காமிக்கணும். காமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பைக்கே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் பைக்கு வந்து நம்மளால் போக முடியும். ஓகேங்களா, ஆஸ் பர் டெய்லியில் பார்க்கும்போது இன்னொன்று என்னென்னா இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் செல்லாக இருக்குது, சப்போர்ட் ஜோனியும் இருக்குது. ப்ரீவியஸ் பிரேக் அவுட் பண்ண சப்போர்ட்டை வந்து எங்கேயுமே வந்து டெஸ்ட் அடிக்காமல் மார்க்கெட் அப்படியே ஃபுல்லாக டவுன் வந்துருக்கிறதுனால எகைன் இது வந்து மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே போயே ஆகணும். ஸோ அதனால் இங்கே பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். ஓகேங்களா, ஒன்று இப்போ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் அனலைசிஸ்லேயே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீக் அனலைசிஸில் நான் வந்து சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் மார்க்கெட் வந்து இப்படியே பை ஆகாது, கொஞ்சம் ஏன்னா சென்ட்ரல் இருந்துச்சுங்க. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த லாஸ்ட் வீக் கேண்டில் இது முடிஞ்சுது. சாரி, லாஸ்ட் வீக் கேண்டில் இது முடிஞ்சிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து இடையிலேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகுது. ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸும் கிடையாது, ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ஆக்சுவலி இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பைக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கா இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை ஆக சான்சஸ் இல்லை. என்ன ரீசன்னா ப்ரீவியஸ் அந்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்ததுனால எங்கேயுமே ரீடெஸ்ட் கொடுக்கல, இந்த ஒரு கேண்டில் தான் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு.
பட் அது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், ஆக்சுவலி இதை வந்து டெஸ்ட் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகாது அப்படின்னா. ஸோ 1830 லெவல் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அதே மாதிரி டவுன் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் லிஸ்ட் பார்க்கலாம், டவுன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜோனில் வந்து நம்மளுக்கு பை சினாரியோ வந்து கொடுத்துருக்கு. எங்கேயுமே கொடுக்காம இந்த 2 வீக்ஸாக கொடுக்காம இந்த லாஸ்ட் வீக்கோட ஃப்ரைடே கேண்டில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால இங்கே நம்ம வந்து பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு அதாவது இன்னும் கன்ஃபார்ம் அப்படின்னு ஆகலை. பட் டெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஸ்மாலர் டைமில் கிடைக்கும், ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் கிடைக்கும் போது நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ அதையே தான் நான் லாஸ்ட் வீக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஜோனில் வந்து பை பண்ணுறது ஓரளவுக்கு நல்லது அப்படிங்கிற சொன்னால் வெயிட் பண்ணுங்க. உடனே இங்கே வந்து பைக்கான எந்த செட்டப் இல்லை. பட் இங்கே பைக்கான சினாரி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். பட் கன்ஃபார்மாக பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரில நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஸ்மால் டைம் ஃப்ரேம் வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம பை பண்ணலாம். அப்படி பை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஏன் பை பண்ணால் எங்கே டார்கெட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா சப்போர்ட் எங்கேயுமே டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் 1900 லெவலாக வந்து டெஸ்ட் அடிக்கிறது கண்டிப்பாக மார்க்கெட் போய் ஆகணும். அதே மாதிரி 1887-89 லெவல்கிட்டையும் மார்க்கெட் வந்து போய் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து சான்சஸ் இருக்குது. ஒன்று இன்னொன்று நான் சொன்னேன், ஆஸ் பர் ஃபிப்பு நம்ம பார்க்கும்போது என்னன்னா நமக்கு இந்த இதை எடுக்கும்போது ஒரு ஒயிட் சினாரியோ கொடுத்ததுனால நம்ம அந்த ஃபிப்பு போடலாம். பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன அதே சேம் ஜோன் 1889-93 இந்த லெவல் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வந்து ஒரு கோல்டன் ஜோன் சொல்கிறோம். அந்த ஜோனை வந்து டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆஸ் பர் 16 வந்து இங்கே இருக்கிற இந்த லெவல் இது இங்கே இருக்கிறதுனால 0.618 இந்த லெவல் இருக்குது, ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜோன். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணுறது ஆஸ் பர் ஃபிப்பு பார்க்கும்போது நமக்கு இருக்குது. இது வந்து ஆஸ் பர் டெய்லி. அதே மாதிரி அந்த 4 ஹவர்ஸ் நம்ம பார்க்கும்போது எங்கேருந்து நம்ம வந்து செல் பண்ணலாம், பை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக், அதாவது சொன்னேன் இல்லையா, ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா எகெயின் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் கீழே வரும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பிரேக் அவுட் கொடுத்துச்சு, தென் எகெயின் வந்து இந்த குட்டி ஒரு சப்ளை ஜோன் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. எகெயின் பாருங்கள் சேம் அதே லெவலில் தான் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு டவுன் ஆயிருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து இது சப்போர்ட்டை வந்து பிரேக் கொடுத்துருக்கு, இங்கே டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக டெஸ்ட் அடிக்கும், 1926 டெஸ்ட் அடிக்கும். ஓகேங்களா? இப்போது இங்கே வச்சிங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் வந்து கிரியேட் பண்ணி தான் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி அதை டெஸ்ட் அடிச்சு தான் மார்க்கெட் வந்து எங்கே ஒரு பெரிய ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன அப்படின்னா எவ்வளவு நாளாக வந்து ஒரு ஆஸ் பர் 4 ஹவர்ஸ் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டும் மார்க்கெட்டை வந்து இப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் சைன் கொடுத்துருக்கு. பட் கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் புல்லிஷ் சைன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். எப்போ வெயிட் பண்ணலாம் அப்படின்னா எகெயின் மார்க்கெட் டவுன் ஆகி இங்கே ஏதாவது எகெயின் ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சிது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பை போடலாம். ஓகேங்களா? எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக சப்போர்ட் ஜோன். ஸோ இது ஆஸ் பர் 4 ஹவர்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆஸ் பர் 4 ஹவர்னு பார்க்கும்போது 1873 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஆஸ் பர் 4 ஹவர்ஸ் நம்ம டெய்லியில் பார்க்கும்போது 1900 போகிற சான்சஸ் வேணும்னா இந்த ஜோன் வந்து பிரேக் கொடுத்தால் மட்டுமே தான் மார்க்கெட் வந்து பை ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து கூட மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் வந்து கொடுக்கலாம். அதாவது இப்போ எப்படின்னா இப்போ இந்த இடத்துல எகெயின் வந்து செல் ஆகுது அப்படின்னு செல் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா தென் பை நம்ம போகலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வந்து போகலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால எகெயின் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டெஸ்ட் அடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே வரும். ஓகேங்களா? இந்த இதில் வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து டவுன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆஸ் பர் இந்த வீக்கோடைய அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது இந்த ஜோனில் வந்து நம்ம வெயிட் பண்ணி பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் நமக்கு ஸ்மாலாக டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஒரு 1 hour 30 minutes 1 hour இல்லை 30 minutes நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பை போடலாம். ஓகேங்களா? ஒன்று ஆக்சுவலாக இங்கே எங்கேயுமே வந்து பிரேக் 1 hour ஆஸ் பர் 1 hour கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுக்கல. பை ஆயிருக்கு. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வரைக்கும் இருக்குது. 1833 வரைக்குமே நம்மளுக்கு வந்து இருக்குது. பட் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ என்னென்னா டவுன் ஆகிட்டு தென் எக்கேன் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். 1814 லெவலில் இருந்து ஒரு 10 11 வெயிட் கிட்ட வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும். டெஸ்ட் வந்து இதை ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து பைக்கான சான்சஸ் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த வீக் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்டில் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ லைக் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.